மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. வணக்கம் மாணவ செல்வங்களே, சும்மா இருக்கிறீங்களா? ஓகே, படிக்கலாம் ரெடியா பிள்ளைகள்? கட்டிக்கார பிள்ளைகள், நீங்கள் நல்ல பிள்ளைகள், என்ன கள்ளம் கபடமற்ற பிள்ளைகள், படிப்பில் நிறைய கவனம் செலுத்த வேண்டும் என பிள்ளைகள். ஓகே, நெடுக புத்தி சொல்கிறது உங்களை அடிக்கடி புத்தி சொல்லி உங்களை நீங்கள் நல் வழிகள் தவறாமல் இருப்பதற்காக நாங்கள் அடிக்கடி புத்தி சொல்லி கொண்டிருப்போம். என்ன உங்களுக்கு நீங்கள் சலிப்படையக்கூடாது, எங்களுடைய கடமை அதுதான். ஓகே பிள்ளைகள்? ஓகே, அப்போ நாங்கள் அபிவிருத்தி பற்றி நாங்கள் படித்து கொண்டிருக்கிறோம். என்ன போன முறை உங்களுக்கு நான் சொல்லித்தந்த நான் அபிவிருத்தி என்றால் என்ன, அதில் ஒரு நாடு அபிவிருத்தி அடைந்த நாடா இல்லையா என்பது என்றால் என்ன, அது எவ்வாறு கண்டுபிடிக்கலாம் என்பது வரையும் சொல்லி தந்திருக்கிறேன். ஞாபகம் இருக்குதா? மீண்டும் சுருக்க கூறுவதாக இருந்தால் அபிவிருத்தி என்பது மிக குறைந்த வரைவிலக்கணம். ஒரு நாடு சகல துறைகளிலும் அதி உன்னத வளர்ச்சி அடைந்து காணப்படுதல் அபிவிருத்தி எனப்படும். அதி உன்னத வளர்ச்சி அடைந்து காணப்படுதல் விளங்குத. இப்போ சகல துறைகள் என்னும் போது அது எல்லாத்தையும் உள்ளடக்கும். தனிய பொருளாதாரமோ, தனிய சமூக கலாச்சாரமோ, தனிய அரசியலோ, அல்லது தனிய பண்பாடுகளோ, ஒழுக்க விழுமியங்களோ, அல்லது ஆன்மீக பண்புகளோ, எல்லாம் தனிதி அல்ல, எல்லாம் சேர்ந்தது தான். அந்த எல்லாம் சேர்ந்ததுடைய உச்ச வளர்ச்சி தான் அபிவிருத்தி எனப்படும். இதுக்கு பல்வேறு அறிஞர்கள், நிபுணர்கள், அது சமூக அறிஞர்களாக இருக்கலாம், பொருளாதார அறிஞர்களாக இருக்கலாம், அரசியல் அறிஞர்களாக இருக்கலாம், விஞ்ஞான அறிஞர்களாக இருக்கலாம், நிபுணத்துவம் பெற்றவர்கள் பல்வேறு பேரும் தமக்கு ஏற்ற வரவிலக்கணங்களை அபிவிருத்தி என்றால் என்ன என்பதற்கு கொடுத்திருக்கின்றனர். அதை நான் உங்களுக்கு ஒவ்வொருவரும் யார் யார் என்னென்ன வரவிலக்கணங்களை கூறியிருக்கிறார் என்பதை அதை நான் உங்களுக்கு அடுத்த வகுப்பில் இதில் போட்டு விடுவேன். நீங்கள் பார்த்து எழுதலாம். சரிதானே? ஏனென்றால் இது கேள்வியாக கட்டாயம் கேட்கப்படும் என்றால் உங்களோட புத்தகத்திலேயே அப்படி கேட்டிருக்கிறார்கள், நீங்கள் பார்க்கலாம். இங்கே பாருங்க பிள்ளைகள், இங்கே பாருங்க. அபிவிருத்தி என்பதை குறிக்கும் கருத்துள்ள விதத்திலான எளிய வரவிலக்கணம் ஒன்றை உருவாக்கு என்றால் அது எளிய வரவிலக்கணம் தான். இப்போ நான் சொல்வது, ஒரு நாடு சகல துறைகளிலும் அதி உன்னத வளர்ச்சி அடைந்து காணப்படுதல் அபிவிருத்தி எனப்படும். சகல துறைகளிலும் அதி உன்னத வளர்ச்சி அடைந்து காணப்படுதல் அபிவிருத்தி எனப்படும். அது நாடாக இருக்கலாம், நாட்டில் மனிதர்களாக இருக்கலாம், என்னவா இருந்தாலும் அது அது உயிருள்ளவையாக இருக்கலாம் அல்லது உயிரற்றவையாக இருக்கலாம். அவை வளர்ச்சி உன்னத வளர்ச்சி அடைந்து உயிரற்றவை வளர்ச்சி அடையாது. சும்மா பொதுவாக கூறுவோம், என்ன உயிருள்ளவை தான் வளர்ச்சி அடைய முடியும். என்ன ஓகே, ஆனால் அவை உயிரற்றவை வளர்ச்சி அடைய முடியாது என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் அவை வளர்ச்சி அடைவதென்றில்லை, அவை பெருகுவது. ரைட்? சரி, அப்போ இப்போ நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அபிவிருத்தி என்பதற்கு ஆக எளிய வரவிலக்கணம் என்ன, சகல துறைகளிலும் அதி உன்னத வளர்ச்சி அடைந்து காணப்படுதல் அபிவிருத்தி எனப்படும். இது ஆக எளிய வரவிலக்கணமாக இருக்கும். அதே நேரத்தில் எங்களை கேட்டிருக்கிறார் பாருங்க, ஆசிரியர் அறிவுறுத்தலின்படி அபிவிருத்தி என்னும் எண்ணக்கருவை அறிமுகம் செய்வதற்கு பயன்படுத்தப்படும் வேறு சில வரவிலக்கணங்களை சேகரிக்குக. பொருளாதார நிபுணர் டட்லிசியஸ் மற்றும் பல்வேறு அறிஞர்கள் அபிவிருத்தி பற்றி பல்வேறு வரவிலக்கணங்களை கொடுத்திருக்கின்றனர். அதே நேரத்தில் அக்கிநாடு ஸ்தாபனமும் அதனுடைய அபிவிருத்தி நிகழ்ச்சி திட்டமும் அபிவிருத்தி பற்றி பல்வேறு வரவிலக்கணங்களை பல்வேறு காலங்களில் 1978 90 99 அதுக்கு பிறகு உள்ள காலங்களில் எல்லாம் அபிவிருத்தி பற்றி பல்வேறு வரவிலக்கணங்களை கொடுத்திருக்கின்றன. இதையெல்லாம் நான் அடுத்த வகுப்பில் போட்டு விடுவேன், நீங்கள் பார்த்து எழுதலாம். சரியா பிள்ளைகள்? ஓகே, அப்போ அபிவிருத்தி என்றால் என்ன என்பதற்கு எளிய வரவிலக்கணம் கொடுத்திருக்கோம், நாங்கள் பார்த்து இருக்கின்றோம். இந்த அபிவிருத்தி என்பது ஒரு எல்லையற்றது, ஒரு எல்லைக்கு உட்பட்டதல்ல, அது தொடர்ச்சியாக இயங்கு நிலை உடையதென்றும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கின்றேன். அது தொடர்ச்சியாக இயங்கிக் கொண்டே இருக்கும். நேற்று கொடுத்த வரவிலக்கணம் இன்றைக்கு பிழையாக இருக்கும், அது வேறொன்றை குறிக்கும்.
இன்றைக்கு இருப்பது நாளைக்கு அது பிழையாகி வேறொன்றை குறிக்கும். பிழை என்று சொல்ல முடியாது. இந்த காலத்துக்கு அது சரியா இருக்கும், இனி வரப்போற காலங்களுக்கு வேறொரு கருத்து சரியா இருக்கும். அப்படியாயின் அபிவிருத்தி என்பது ஒரு இயங்கு தன்மையுடையது, அது தொடர்ந்து செயற்பட்டு கொண்டிருக்கின்றது, நிலையுடையது என்றும் உங்களுக்கு நான் சென்ற வகுப்பில் சொல்லியிருக்கிறேன். ஞாபகம் இருக்க வேண்டும் உங்களுக்கு. விளங்குதோ? இதன் அடிப்படையில் நாங்கள் பார்த்த அபிவிருத்தி அளவிடுவதற்கு இருந்த அளவீட்டு முறைகளை நாங்கள் அதை அபிவிருத்தி அளவிடும் குறிகாட்டிகள் என்று கூறுவோம். அளவீட்டு முறைகள் அல்லது குறிகாட்டிகள் அல்லது அளவுகோல்கள் எல்லாம் ஒன்றுதான். அப்போ ஒரு நாடு அபிவிருத்தி அடைந்ததா இல்லையா என்பதை எவ்வாறு அறிந்து கொள்ளலாம்? எவற்றை வைத்துக்கொண்டு அந்த நாடு முன்னேறி இருக்கிறதா என்பதை, அல்ல வளர்ச்சி அடைந்து இருக்கிறதா என்பதை நாங்கள் கண்டுகொள்ள முடியும். இதை அளக்கின்ற அளவுகோல் தான் அபிவிருத்தி குறிகாட்டிகள் எனப்படுகின்றன அல்லது அபிவிருத்தியின் அளவுகோல்கள் எனப்படுகின்றன என்பதையும் சென்ற வகுப்பிலே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கின்றேன். இந்த அடிப்படையில் இதை நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தி கொண்டு சென்ற நான் ஞாபகம் இருக்கா பிள்ளைகளுக்கு? அபிவிருத்தியை அளவிடுவதற்கான பழைய அளவீட்டு முறைகளை நாங்கள் உங்களுக்கு நான் சொல்லி தந்திருக்கிறேன். என்னென்ன பார்த்து நாங்கள் தலாவீத வருமானம், தலா சக்தி நுகர்வு, மொத்த தேசிய உற்பத்தி, 1000 மக்களுக்கான வானொலிகள், 1000 மக்களுக்கான தொலைபேசிகள். அப்ப இவையெல்லாம் அதிகரித்து காணப்பட்டால் ஒரு நாட்டில் தொலைபேசியில் பாவிக்கிற மக்கள் தொகை அதிகரித்து காணப்பட்டால் அல்லது வானொலிகள் அங்கு அதிகமாக இருந்தால், இப்போ வானொலியை நீங்கள் காண முடியாது, எல்லாம் இப்போ டெலிஃபோனில் வந்துட்டு என்ன கையடைக்க தொலைபேசியில் வந்து விட்டது என்ன. ஆகவே இப்போ வானொலிகளை நீங்கள் வானொலி என்றாலே என்னென்று உங்களுக்கு தெரியாமல் இருக்கும் என்று சொன்னேன் நான். என்ன அதில் பேர் மட்டும் எழுதி கொள்வோம், வானொலி என்று. ரேடியோ என்ன அது இப்போ இல்லாமல் போய்விட்டது, எல்லாம் ஃபோனுக்குள்ளே வந்து விட்டது. அப்போ ஆரம்ப காலத்தில் பழைய காலத்திலே ஃபோன் வர முதல் எல்லாட்டையும் வானொலி பட்டிகள். அப்போ வானொலி வேண்டுவதாக இருந்தால் அது பணம் படைத்தவர்களால் தான் வேண்ட முடியும். பணம் இருக்க வேண்டும், காசு இருக்க வேண்டும். இப்போ காசு இல்லாத விட்டு வானொலி இருக்காது. ஏனென்றால் அந்த அளவு தூரம் வருமானம் குறைவாக இருந்தது பழைய காலத்தில். ஆகவே இதுவே வைத்திருப்பவர்கள் நிச்சயமாக பணக்காரராக இருப்பினும், பணக்காரராக இருந்தால் அவருடைய வருமானம் அதிகரித்து காணப்படும். அவருடைய வருமானம் அதிகரித்து காணப்பட்டால் அங்கே இருக்கிற தலாவித வருமானம் அதிகரித்து காணப்படும். அவருடைய மொத்த தேசிய உற்பத்தியும் அதிகரித்து காணப்படும். மொத்த தேசிய உற்பத்தியை பணத்தால் பெறுமதி காணும் போதுதான் அது தலாவித வருமானமாக கருதப்படும் என்றும் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கின்றேன் பிள்ளைகள். எனவே இவற்றை அடிப்படையாக கொண்டு ஒரு நாடு அபிவிருத்தி அடைந்ததா இல்லையா என்பதை கண்டுபிடித்தார்கள். இது சரியா? இப்ப இதைத்தான் சென்ற வகுப்புல உங்களுக்கு விளங்கப்படுத்தினேன். இப்ப மீண்டும் ஞாபகப்படுத்தி இருக்கின்றேன். இந்த அளவீட்டு முறை அபிவிருத்தியை அளவிட பயன்படுத்தப்படும் ஆரம்ப கால இந்த குறிகாட்டியல் அல்லது அளவீட்டு முறை காலம் செல்ல செல்ல அவை போதிய அளவாக காணப்படவில்லை. அவை சரியான அபிவிருத்தி குறிகாட்டலாக அமைந்திருக்கவில்லை. ஏனென்றால் பிழை என்று சொல்ல முடியாது, அந்த காலத்துக்கு அது சரியா இருந்தது. ஆனால் இப்பொழுது காலம் சென்று விட்டது, நாகரிகம் வளர்ச்சி அடைந்து விட்டது, வருமானங்கள் எல்லா வகையாலும் மக்களால் பெறக்கூடியதாக இருந்தது. என்ன அப்போது ஒரு சிலர் தான் வருமானம் பெறக்கூடியவர்களாக இருந்தவர்கள், படித்தவர்களும் வியாபாரம் செய்கின்றவர்களும். அவர்கிட்ட மட்டும்தான் பணம் இருந்தன. ஆகவே அவர்கள்தான் தொலைபேசிகளை வைத்திருக்கவோ வானொலி பட்டிகளை வைத்திருக்கவோ முடிந்தது. ஆனால் இன்று எல்லாருமே படிக்கக்கூடியதாக இருக்கின்றது. படிப்பின் மூலம் எல்லாருமே பல்வேறு வேலை வாய்ப்புகளை பெற்று வருமானங்களை பெறக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரத்தில் வியாபாரம் செய்பவர்களும் அதே நேரத்தில் ஏனையோரும் இன்றைக்கு பல்வேறு விதத்தில் வருமானங்களை உழைத்து அதிக பணத்தை வைத்திருக்கக்கூடியதாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இன்றைக்கு பெரும்பாலானோர் எல்லாத்தையும் பிள்ளைகள் இன்றைக்கு பணம் இருக்கின்றது.
இந்த வறியவர்கள் என்பது இன்றைக்கு உலகத்தில் நாங்கள் பார்க்கலாம் குறைவாக கொண்டு போகின்றது. எல்லாருக்கும் உழைக்க சந்தர்ப்பம் உண்டு, எல்லாரும் எல்லா வழிகளாலும் உழைக்கின்றனர், எல்லாரும் வருமானத்தை தேடிக்கொள்கின்றனர். எனவே வசதியாக வாழ்கின்ற நிலைக்கு எல்லாரும் முன்னேறி கொண்டு செல்வதை நாங்கள் அவதானிக்கலாம். எனவே முன்னிருந்த அபிவிருத்தியை அளவிடுகின்ற முன்னிருந்த தலாவீத மொத்த தேசிய உற்பத்தியோ தலாவீத வருமானமோ அல்லது அவருடைய சக்தி நுகர்வோ அல்லது அவர் வைத்திருக்கின்ற வானொலி பெட்டிகளின் 1000 பேருக்கு எத்தனை பேர் வானொலி பெட்டிகள் வைத்திருக்கின்ற தொகையோ அல்லது சதவீதமோ அவர்கள் பயன்படுத்துகின்ற தொலைபேசிகள் எண்ணிக்கையோ அபிவிருத்தியை அளவிட போதியதாக அமைந்திருக்கவில்லை. ஏனென்றால் இன்றைக்கு காலங்கள் மாறிக்கொண்டு போகின்றன, நாகரிகம் வளர்ச்சியடைந்து கொண்டு போகின்றது, வருமானங்கள் அதிகரித்து கொண்டு போகின்றது. எனவே அபிவிருத்தியை அளவிடுவதற்கு புதிய அளவுகோல்கள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. இந்த வகத்தில் பிள்ளைகள் பிற்காலப்பட்ட அபிவிருத்தி என்பது பல்வேறு துறைகள் பலவற்றை கொண்ட கருத்தை தெரிவிக்கும் எண்ணக்கருவாக வளர்ந்தது. 20ஆம் நூற்றாண்டின் அரைப்பகுதி அளவில் அபிவிருத்தி என்பது தனி பௌதீக அல்லது பொருளாதார கணிப்பீடாக மட்டுமின்றி மனித அபிவிருத்திக்கு தேவையான கூறுகளையும் உள்ளடக்கியதாக இருந்தது. முன்னே பார்த்த பழைய அபிவிருத்தி குறிகாட்டிகள் எல்லாம் பொருளாதாரத்தை, முக்கியமாக பொருளாதாரத்தை மட்டும்தான் வைத்துக்கொண்டு அளவிடப்பட்டது. கைத்தொழிலால் எவ்வளவு வருமானம் கிடைக்கின்றது, சேவைத்துறையால் எவ்வளவு வருமானம் கிடைக்கின்றது, விவசாயத்தால் எவ்வளவு வருமானம் கிடைக்கின்றது என்பதை வைத்துக்கொண்டு தான் அபிவிருத்தியை பெரும்பாலும் அளவிட்டார்கள். ஆனால் அவை மட்டும் அபிவிருத்தி அல்ல. இன்றைக்கு மனிதருடைய பல்வேறு விதமான வாழ்க்கை நடவடிக்கைகளும் அபிவிருத்தியை சார்ந்ததாக இருக்கின்றது பிள்ளைகள். அதாவது தனியே வருமானம் மட்டுமல்ல, தனியே அவர்கள் நுகர்ந்து கொள்ளுகின்ற வலுவாக இருக்கலாம், சக்தியாக இருக்கலாம், அல்லது பயன்படுத்துகின்ற தொலைபேசிகளோ வானொலிகளோ அல்லது வேறு பொருட்களாகவே இருக்கலாம், வாகனங்களாக இருக்கலாம். ஆனால் அவை மட்டும் அபிவிருத்தியாக கருதப்படாது. அபிவிருத்தி என்பது மனிதனுடைய பொருளாதாரம் மட்டுமின்றி அவனுடைய சமூக கலாச்சாரங்களும் அவனுடைய பழக்க வழக்கங்கள் பண்பாடுகளும் அவனுடைய அரசியல் நடவடிக்கைகளும் அவனை நெறிப்படுத்துகின்ற ஆன்மீகங்களும் இன்றைக்கு அபிவிருத்தி சார்ந்தவையாக இருக்கின்றன. அப்போ என்னென்ன பார்த்த நாங்கள் பழைய குறிகாட்டி பெரும்பாலும் பொருளாதாரத்தை மையமாக கொண்டுதான் ஒரு நாடு அபிவிருத்தி அடைந்ததா இல்லையா என்று கணிப்பிடப்பட்டது பிள்ளைகள். ஆனால் இன்று காலம் செல்ல செல்ல அந்த பொருளாதாரத்துறைகள் மட்டுமின்றி இன்றைக்கு ஏனைய நடவடிக்கைகளும் அபிவிருத்தி சார்ந்தவையாக இருக்கின்றன. அதாவது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கை முறைகள், அவன் அங்கு பயன்படுத்துகின்ற பல்வேறு பொருட்கள், வசதி வாய்ப்புகள் மற்றும் அவனுடைய சமூக கலாச்சார பழக்க வழக்கங்கள், ஒழுக்க நெறிகள் என்பவற்றோடு கூட ஆன்மீக பண்புகளும் பிள்ளைகள், அவனுடைய ஆன்மீக பண்புகளும், ஆன்மீக பண்பு என்னும்போது மதங்கள் அதை நெறிப்படுத்துகின்றன பிள்ளைகள். மதத்தை அடிப்படையாக கொண்டு ஒவ்வொரு மதமும் மனிதனை மனிதனாக வாழ வைக்கின்றன. எனவே இதுவும் அபிவிருத்தி சார்ந்ததாக கருதப்படுகிறது பிள்ளைகள். உண்மைதான். ஏனென்று சொன்னால் ஒரு நாடு எந்த அளவில் அல்லது ஒரு சாதாரண ஒரு மனிதன் எந்த அளவில் பணம் படைத்தவனாயிருந்தாலும் அவன் சகல வசதிகளை கொண்டிருந்தாலும் அவனுக்கு கதைக்க பேச தெரியாதிருந்தால், மற்றவரை மதிக்க தெரியாதிருந்தால், மற்றவரை அன்பு காட்டி இரக்கம் காட்டி அரவணைக்க தெரியாதவனாயிருந்தால், அவன் சுயநலவாதியாயிருந்தால் அவனால தொடர்ச்சியாக முன்னேற முடியாது. அவனை நாங்கள் மனிதன் என்றும் கூற மாட்டோம். அவனை காட்டு மிராண்டியொண்டோ அல்லது வேறு ஏதாவது பேர் சொல்லி அவனை கூப்பிடுவோம். அப்படியாக இந்த நாட்டில் பெரும்பாலானோர் இப்படியான தன்மையுடையவர் குணமுடையவர்களாயிருந்தால் அந்த நாடு விரும்பத்தக்க நாடாக இருக்குமோ?
அந்த நாடு எல்லோராலையும் விரும்பத்தக்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய நாடாக இருக்குமோ? எனவே அந்த நாடால முன்னேறி வளர்ச்சி அடைய முடியுமோ? இல்லை. ஆகவே ஒரு நாடு முன்னேறி வளர்ச்சியடைந்து காணப்படுவதற்கு அங்கு பொருளாதாரத்துறை மட்டுமல்ல, அங்கு அரசியல் துறை மட்டுமல்ல, அங்கு அவனுடைய சமூக பழக்க வழக்கங்களும் கலை கலாச்சாரங்களும் நற்பண்புகளும் அவனுடைய பின்பற்றுகிற மதத்தை அடிப்படையாக கொண்ட ஆன்மீக பண்புகளும் ஒரு நாட்டை சீரிய நல்வழியில் என அதே நேரத்தில் நிலைத்து நிற்கக்கூடிய வகையில், எதிர்காலத்திலும் நிலைத்து நிற்கக்கூடிய வகையில் அந்த நாடு வளர்ச்சி அடைந்து செல்லும். அந்த நாடு உறுதியானதாகவும் அசைக்க முடியாததாகவும் இருக்கும் என்று சொன்னால் அதன் அடித்தளம் பொருளாதாரத்தில் மட்டுமல்ல, சமூக கலாச்சார நற்பழக்க வழக்கங்களிலும் ஆன்மீக பண்புகளிலும் கூட அது வளர்ச்சியடைந்த நாடாக இருப்பதனால் அது நிலையான அபிவிருத்தி உடைய, நிலை பேரான அபிவிருத்தி உடைய, நிலைத்து நிற்கக்கூடிய அபிவிருத்தி உடைய நாடாக மாறி இருக்கும். விளங்குதா பிள்ளைகள்? அப்ப அபிவிருத்தி என்பது பிள்ளைகள் தனிய பொருளாதாரம் மட்டுமின்றி அவருடைய கலை கலாச்சார பண்பாடுகள், பழக்க வழக்கங்கள், ஆன்மீக பண்புகளோடு அவனுடைய சுதந்திரம், அவனுடைய பாதுகாப்பு என்பனவும், அவனுடைய சுதந்திரம், அவனுடைய பாதுகாப்பு என்பனவும் அபிவிருத்தி சார்ந்ததாக அமைந்திருக்கின்றது. அப்போ ஒவ்வொரு மனிதனும் வளர்ச்சியடைய வேண்டுமாயிருந்தால் அவன் சுதந்திரம் உள்ளவனாக இருக்க வேண்டும், அவன் பாதுகாப்புள்ளவனாக இருக்க வேண்டும். என அவன் சகல அறிவுகளோடும் கூட, சகல வசதிகளோடும் பாதுகாப்புகளோடும் கூட இருந்தால் மட்டுமின்றி அவன் ஏனையோருக்கு தடையாகவும் இருக்கக்கூடாது. மற்றவரையினுடைய சுதந்திரத்தையும் மற்றுடைய உரிமைகளையும் மற்றுடைய பாதுகாப்பையும் அவன் கருத்தில் கொண்டு வாழ வேண்டும். அப்ப தான் தனக்கு மட்டும் என்ற சுயநல போக்கை விட்டு ஏனையோருக்கும் வழங்கப்பட வேண்டும், சம வாய்ப்புட வேண்டும், வசதிகள் உண்டு, ஏனைவருக்கும் உரிமை உண்டு நினைத்து வாழ்வதுதான் உண்மையான அபிவிருத்தியின் பால் இட்டு செல்லப்படுகின்றது. அதே நேரத்தில் பிள்ளைகள் இலங்கையினுடைய அபிவிருத்தியில 1990-99 அதுக்கு பிற்பாடும் இலங்கையுடைய அபிவிருத்தியில இன்னும் ஒன்று கட்டாயம் சேர்க்கப்பட்டிருக்கிறது. அபிவிருத்தி என்பது தனிய பொருளாதார தனிய சமூக கலாச்சார அரசியலில் மட்டுமின்றி அவருடைய ஏனைய துறைகளான கலை பண்பாடுகள், கலாச்சார பழக்க வழக்கங்கள், அத்தோடு ஆன்மீக பண்புகள் என்பவற்றோடு சூழல் சார்ந்தவையாகவும் அபிவிருத்தி இடம்பெறுகின்றது, உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. அபிவிருத்தி குவி மையப்படுத்தப்பட்டிருக்கிறது, சூழல் சார்ந்ததாகவும். அப்போ ஒரு அபிவிருத்தி என்பது ஒரு நாடு சகல துறைகள் என்னும் போது அங்கு தான் வாழுகின்ற சூழலை பேணி பாதுகாக்கின்ற நிலையிலும் அபிவிருத்தி தங்கியுள்ளது. அப்போ அபிவிருத்தி என்பது சூழலை பேணுகின்ற, ஏனென்றால் சூழலில் இருந்துதான் மனிதன் தான் வாழ்வதற்கும் தான் முன்னேற்றம் அடைந்த அபிவிருத்தி அடைவதற்கும் சூழலில் இருந்துதான் சகலவற்றை பெற்றுக் கொள்கின்றான். எனவே தான் வாழ்வது மட்டுமின்றி தனது எதிர்கால சந்ததியும் வாழ வேண்டும், முன்னேற்றம் அடைய வேண்டும் என்பதற்காக அவன் பலவற்றையும் சேகரித்து வைக்கின்றான், சேமிக்கின்றான். அவை எங்கிருந்து புறப்படுகின்றன? சூழலில் இருந்துதான் புறப்படும். எனவே சூழல் என்பதும் அபிவிருத்தியின் பார்ப்படும். அப்ப சூழலின்றி எந்த ஒரு நாடும் அபிவிருத்தி அடைய முடியாது. அப்ப சூழலை எந்த நாடு பாதுகாக்கின்றதோ, பேணி வருகின்றதோ, அப்போதுதான் அந்த நாட்டால் அபிவிருத்தியில நிலைத்து நிற்க முடியும்.
கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.